அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனன ஹதீஸில் நம்ம 13வது ஹதீஸ் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். வணக்கவியல் என்பதை வணிகவியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். சரியா? வணிகவியல் என்றால் நமக்கெல்லாம் தெரியும். கொடுக்கல் வாங்கலுடைய இது, அமானிதம், இது எல்லாமே வணிகவியல். வியாபாரம், கொள்முதல் செய்வது, இது ஃபுல்லாமே வணிகவியலை குறித்த ஒரு பாடம். அது சம்பந்தமான ஒரு அற்புதமான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ். قال رسول الله صلى الله عليه وسلم التاجر الصدوق الامين مع النبيين والصديقين والشهداء. எங்க நிப்பாட்டிட கூடாது. ஆமா, صدق رسول الله صلى الله عليه وسلم. சொல்லுங்க, التاجر الصدوق الامين. التاجر الصدوق الامين مع النبيين والصديقين والشهداء. மாஷா அல்லாஹ். உண்மை நாணயம் உள்ள வியாபாரி மறுமை நாளில் நபிமார்கள், உண்மையாளர், ஷஹீதுகள் ஆகியோருடன் இருப்பார். அத்தாஜிரு என்பது வியாபாரி. சரியா? வியாபாரி என்றால் அத்தாஜிரு அரபுல. சொதூக் என்றால் உண்மையான ஒரு வியாபாரி. அமீன் நம்பிக்கைக்குரிய ஒரு வியாபாரி. மஅன் நபியீன, மஅ என்றால் உடன். சரியா? இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா வருதா? அதே போலதான் இங்க மஅ என்றால் உடன். நபியீன நபிமார்கள், பன்மை. அம்பியா அதுவும் நபிமார்கள். இந்த இடத்துல நபியீன நபிமார்கள். ஒ சித்திகீன உண்மையாளர்கள். ஒ சுஹதாஇ ஷஹீதுகள். என்ன இருக்கு? உயிர் தியாகம் அப்படி இருக்கா? உயிர் தியாகிகள் ஆகியோருடன் இருப்பார்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாத்துலேயுமே நமக்கு அல்லாஹு தாலா ஒரு வழியை காட்டி கொடுத்துருக்கிறான். இப்போ குடும்பவியலாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்துடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு வழி உண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில். அதில் ரொம்ப முக்கியமானது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வணிகவியல். வணிகவியல் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், பிஸ்னஸ், இந்த உலகத்தில் இப்போ செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய என்ன வியாபாரமாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் அதில் கூடுகின்ற ஹலாலான வியாபாரம், ஹராமான வியாபாரம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வியாபாரம், அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா குர்ஆன்லையும் வியாபாரத்தை குறித்தும் வியாபாரிகளை குறித்தும் சொல்லியிருக்கான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, அவர்கள் வியாபாரி, உண்மையான ஒரு வியாபாரியாகவும் இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட அவங்களுடைய இளமை பருவம் ஃபுல்லாமே வியாபாரத்தில் தான் அவங்களுக்கு இளமை பருவம் எல்லாம் கடந்திருக்குது. அந்த இளமை பருவத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய உண்மையும் நேர்மையும் பார்த்து தான் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடிப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை சொல்லியிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அப்போ அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேர்த்தியான, ஒரு நேர்மையான வியாபாரி என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அவர்கள் நல்ல ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கிறாங்க. அல் அமீன் அஸ்ஸாதிக் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கொண்டவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த இடத்துல தாஜிர் வியாபாரிக்கு எவ்வளவு சிறப்பு! இந்த உலகத்துல நேர்மையோடும் உண்மையோடும் ஹலாலான முறையிலும் வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் நபிமார்களோடு, புரியுதா? சுப்ஹானல்லாஹ். நபிமார்களுடைய அந்தஸ்து, நபிமார்களுடன், அது மட்டும் இல்லாம சித்திகீன்களுடன். இந்த உலகத்துல சித்திகீன்கள் நிறைய பேர் இருந்தாலும் அபூபக்கர் சித்திக், முதல் சித்திக் யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து, நபிமார்களை தவிர்த்துருவோம், நபிமார்களுக்கு அடுத்து சஹாபாக்கள் முதல் சித்திக் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட பல சித்திகீன்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட சித்திகீன்கள் இருக்கிறாங்க. அந்த உண்மையாளர்களுடன் அல்லாஹு தாலா தாஜிர், உண்மையான நேர்மையான வியாபாரிகளை அல்லாஹ் உடன் எழுப்புவான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது போல சுஹதா, யாருக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கும்? சுப்ஹானல்லாஹ். ஷஹீத், அல்லாஹுடைய பாதையில் வீர மரணம் அடைந்த அந்த ஷஹீதுகளுடன் தாஜிர், அந்த வியாபாரி எழுப்பப்படுவார். ஆனால் அந்த வியாபாரிக்கு சில தகுதிகளும், சில வியாபார நுட்பங்களும், சில வியாபாரத்தில் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட சில விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல சில விஷயத்தை, வியாபாரிகளை குறித்த சில விஷயத்தை நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை இந்த வியாபாரி செய்யக்கூடாத விஷயங்கள்.
நம்ம செய்யக்கூடாத விஷயங்களத்துல தான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில விஷயங்கள் நம்ம செய்வோம், அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் செய்யக்கூடாத விஷயத்துல தான் நிறைய மனிதர்கள் பலகீனப்பட்டு போயிடுறாங்க. ஒன்று என்னன்னா, பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யவே கூடாது. பொய் சத்தியம் செய்து அந்த காலத்தில் சத்தியம் செய்வாங்களாம். அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்கள், அந்த மக்கத்து குறைசிகள் எப்படி சத்தியம், கஅபாவின் மீது இறைவன் மீது ஆணையாக அப்படின்ட்டு என்ன செய்வாங்களாம், பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வாங்க. அதே போல் அவங்க லாத்து உஸ்ஸா வணங்கக்கூடிய அந்த சிலைகள் என்னென்ன இது பண்ண முடியுமோ அப்படி பொய் சத்தியம் செய்து தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு வியாபாரி பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வது ஹராம், தடுக்கப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த வியாபாரி குறைகளை மறைத்து அந்த தாஜிர் வியாபாரம் செய்வது கூடாது. ரசூல்லா வந்து எப்பயுமே கடை தெருவுக்கு போகிற வழக்கம் உண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஏன்னா கடை தெருவில் கூட சஹாபாக்கள் எப்படி வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க. என்ன செய்கிறாங்க, ஒரு ஈரமான கோதுமையை அடியில் வச்சு காய்ந்த கோதுமையை மேலே வச்சு, இப்பயுமே ஒரு பழக்கடைக்கு போனோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் முன்னாடி வச்சுருப்பான், உள்ளே பார்த்தோன்னா அப்படி இருக்கும். நம்ம ஆப்பிள் 1 கிலோ கொடுங்க அப்படின்னா சூப்பராக இருக்கே, நல்லா பெரிய பெரிய ஆப்பிளாக இருக்குது அப்படின்னா உள்ளேருந்து அடிபட்டது மிதிப்பட்டதெல்லாம் என்ன செஞ்சிருவான், எடுத்து போட்டு வச்சிடுறது. இப்படி குறைகளை மறைத்து அந்த வியாபாரம் செய்வது கூடாது. எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, துணி வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஏன் ஆடு கூட, ஒரு ஆட்டை விற்க போகிறோம், ஆட்டு இடையனுக்கு தெரியும், அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய நோய் தெரியும். ஆனால் என்ன செஞ்சிருவான், நம்மளிடத்துல சொல்ல முடியாது, சொல்ல மாட்டான், அதை அப்படியே மறைச்சு குறைகளை மறைச்சு வித்துருவான். அதெல்லாம் அப்படி இப்போ இங்கே உட்கார்ந்துருக்க எல்லோருக்கும் ஒரு வியாபாரம், நம்மளுடைய துணைகள் என்ன செய்வாங்க, வீட்டில் வியாபாரம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா வியாபாரிகளும் எல்லா வியாபாரமும் நம்மளுக்கு நடக்கும். ஜவுளி கடை இருக்குது, நம்ம அப்புறம் மளிகை கடை வச்சிருக்கிறவங்க இருக்கிறோம், பின்ன ஆமாம் செப்பல் கடை, பூக்கடை, எல்லா வியாபாரமும் ஒரு வியாபாரம் தானே. ஆமாம், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த வியாபாரத்தில் எல்லாம் குறைகளை என்ன செய்யக்கூடாது, மறைத்தல் கூடவே கூடாது. அந்த குறையை மறைச்சா என்ன ஆகும் தெரியுமா, ஏமாற்றம் ஏற்படும். வாங்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு ஏமாற்றம் எப்படி இருக்கும், அது காசை கொடுத்து கஷ்டப்பட்டு ஆவலாக வாங்கி வீட்டில் போய் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தா அதில் ஒரு டேமேஜ் வந்து, அட பாவி இவ்வளவு நேரம் தொலாவி நான் எடுத்துகிட்டு வந்தோமே, இப்படி ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபஹானல்லாஹ். இப்படி நிறைய ஒரு ஏமாற்றுதல் ஏற்பட்டு விடும், ஒரு மனிதனுக்கு ஏமாற்றுதல் ஏற்பட்டுரும். அதனால குறைகளை மறைத்து வியாபாரம் செய்யக்கூடாது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமான லாபத்தை வைத்து என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. என்ன செய்வாங்கன்னா, இப்போ சீசனா, அதாவது சீசனில் கிடைக்காத சில விஷயத்தை பதுக்கி வச்சு கிடைக்காத நேரத்தில் என்ன செய்யறது, அதிக லாபத்தை வச்சு விற்கிறது. அப்படி என்ன செய்யக்கூடாது, விற்பது ரொம்ப 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 ஹராமான ஒரு விஷயம். அந்தந்த சீசனுக்கு அந்தந்த மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனால் நாம் மனிதன் இந்த இடையில இருக்கிறவங்க, இடைத்தரகராக இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் என்ன செய்யறது, அதை தடுத்து வைத்து கொண்டு பாமர மக்கள், ஏழை மக்களுடைய அந்த ஏக்கத்திற்கு இதாகி அதை நம்ம மறைச்சு என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. அந்த நேரத்தில் என்ன ஆகும் தெரியுமா, கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்கும் பொழுது அதிக லாபத்தில் வச்சு விற்கிறது. 10 ரூபா பொருள் சீசன்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ ரொம்ப நெருக்கடியான நேரம், அது 50 ரூபா கொடுத்தால் வாங்குறதுக்கு ஆள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் அதிக லாபம் வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, விற்பது கூடாது. அதுலேயும் குறைந்த லாபத்தில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் வரக்கூடிய அந்த வியாபாரிகளை நாடி பொருளை வாங்கக்கூடிய அந்த கஸ்டமருடைய மனதை நோகடிப்பது கூடாது. நாம் என்ன செய்வோம்னா வாடிக்கையாளர்களின் மனதை நோகடிப்பது கூடாது. நாம் ஒரு படி மேலே முதலாளியுடைய மனதை நோகடிச்சுட்டு வந்துடுறது என்ன. ஆமாம், ஏன் அதை விடுங்க, வர்ற அந்த கீரைக்கார மாட்டை கூட 12 ரூபான்னு சொன்னால், ஏமா 10 ரூபாய் கொடுமான்னு நிற்போம். ஒரு 2 ரூபாய் என்ன ஆயிர போகுது, ஒரு 5 ரூபாய் என்ன ஆயிர போகுது, 25 ரூபான்ட்டு ஒரு பொருளை சொல்கிறாங்க, 20 ரூபாய் கொடு, பத்தாதா, போதும் அப்படின்ட்டு என்ன செய்யறது, அவங்களிடத்துல போய் வம்பு பண்ணுறது. ஆனால் இதை நாம் என்ன செய்வோம் தெரியுமா, ஒரு நகைக்கடையோ ஒரு மருத்துவத்திலையோ வேறு ஏதாவது ஒரு ரொம்ப ஆடாம்பரத்தில் ஒரு ஜவுளி கடையோ அவங்களாம் பேரமே பேசுறது இல்லை, ஃபிக்ஸட் ரேட். ஆமாம், ஃபிக்ஸட் ரேட், அதில் ஒரு பேர் வச்சிடுறது. ஆமாம், அப்படி என்ன செய்யறது, இப்படி ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடையில் பேரம் பேச முடியாது. எவ்வளவு நாளும் ஒரு சேலையா 2000 ரூபாயா பரவாயில்ல, அதுவா எவ்வளவு காசு வேணாலும் என்ன செஞ்சிடும், கொடுத்து வாங்கிட்டு வந்துடும்.
ஆக நம்ம என்ன செய்யக்கூடாது, மன நோகும்படி நாமளும் நடந்துக்க கூடாது. அதே போல வியாபாரம் நாம செய்யறவங்களா இருந்தா வாடிக்கையாளர்களுடைய மனதை நோகடிக்க கூடாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் வசதி கம்மியானவங்க ஒரு வாடிக்கையாளராக வர்றாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அவங்களிடத்துல உனக்கெல்லாம் உன் தகுதிக்கெல்லாம் இங்கே கிடையாது, போ வேற கடையை பாரு, போ, நீ கேட்குற இதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சில பேர் வெடுக்குன்னு நினைச்சிருது பேசிடுவாங்க. அதில் இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறணும். இப்போ மன நோகும்படி செய்யக்கூடாது. 5வது விஷயம் ரொம்ப முக்கியமானது, ஹராமான பொருளை வியாபாரம் செய்வதை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹராமான பொருள்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு பொட்டி கடையிலனாலும் சிகரெட் இல்லாத கடைகளை கிடையாது. அதெல்லாம் அது காஃபிர்களுடைய பழக்கமாக இருந்தாலும் சரி. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் வைக்கக்கூடிய ஒரு முஸ்லீம், ஒரு முக்மீன், அது போதை தரக்கூடியதாக இருந்தாலும், போதை தரக்கூடிய பொருளோ இல்லை ஹராமான் அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட எந்த பொருளை நம்ம என்ன செய்யக்கூடாது, விற்பதோ வாங்குவதோ அதை விற்பனை செய்வதோ கூடவே கூடாது. அப்போ ஹராமான பொருளை விற்பனை செய்யாதீர்கள். இப்போ இந்த 5 விஷயமும் ஒரு வியாபாரி செய்யக்கூடாத விஷயம். சுருக்கி சொல்லிடுவோம். வியாபாரி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, இதுலயே ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிட்டாங்க. உண்மையை கொண்டு வியாபாரம் செய், அல்ல அமீன் நம்பிக்கையோடு என்ன செய், வியாபாரம் செய். அதே போல ஹலாலான பொருளை கொண்டு வியாபாரம் செய். அதே போல அந்த பொருளை மக்களுக்கு அதிகமான பயனுள்ள பொருளாக தேடி என்ன செய்யணுமா, நாம இன்ஷா அல்லாஹ் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படியான கூடுகின்ற வியாபாரம், சில விஷயங்கள் கூடாத சில வியாபாரத்திலிருந்து தடுத்து அல்லாஹுவால் ஹலாலாக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரத்தை இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் அந்த தாஜீராக வியாபாரியாக இருந்தோமையானால் அல்லாஹ் நபிமார்களோடு உண்மையாளர்களோடு சுகதாக்களோடு வல்ல ரஹ்மான் எழுப்புவான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் நமக்கு இந்த ஹதீஸில் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இந்த ஹதீஸை ஒரு காட்ட வாசிச்சிருவோமா? வாசிங்க பார்க்கலாம். قال رسول الله صلى الله عليه وسلم மறுபடியும் சொல்லுங்க. அத்தாஜிருன் மஅன் நபியீன வஸித்தீகீன வஷுஹதாஇ. ஓகே, மாஷா அல்லாஹ். மறுபடியும் ஒரு கட்ட நான் சொல்லித்தரேன். அத்தாஜிரு ஸுதூகுல் அமீனு. அத்தாஜிரு ஸுதூகுல் அமீனு மஅன் நபியீன வஸித்தீகீன வஷுஹதாஇ. ஓகே, ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு